லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. 2 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றுவிட்டு சென்னை திரும்பியுள்ளார் முதல்வர் ஜோசப் விஜய். ஆனால் அவரது டெல்லி பயணம் தமிழகத்திற்கு நன்மை பயக்கும் வகையில் இருந்ததா என்கிற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எதிரொலித்தபடியே இருக்கிறது. பிரதமரை மட்டும் சந்திக்கிறோம் என்கிற நினைப்புடன் தான் தனி விமானத்தில் பயணப்பட்டார் விஜய். அவருடன் அமைச்சர்கள் யாரையும் அழைத்துச் செல்லவில்லை. தனது மேலாளர் ஜெகதீஷ், தனது பொது நிகழ்வு ஆலோசகர் விஷ்ணு ரெட்டி மற்றும் அவரது பாதுகாவலர்கள் உள்ளிட்டவர்களுடன் டெல்லிக்கு பறந்தார் விஜய். அதே சமயம் தலைமைச் செயலாளர் சாய்குமார், முதல்வரின் செயலாளர்கள் செந்தில்குமார், லட்சுமி பிரியா ஆகியோர் முதல் நாளே டெல்லிக்கு சென்றனர். பகல் 12 மணிக்கு தமிழ்நாடு இல்லம் வந்த முதல்வர் விஜயை சாய்குமார் மற்றும் தமிழ்நாடு இல்லத்தின் ரெசிடென்சியல் கமிஷனர் ஜெயா உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்க விஜய்க்கு காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை தரப்பட்டது. தமிழ்நாடு இல்லத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள முதல்வர் அறையில் தங்கினார் விஜய். இந்த நிலையில் நேரம் கடந்து செல்ல மோடியை சந்திக்க புறப்பட்டார் விஜய். பிரதமர் அலுவலகம் அமைந்துள்ள வளாகத்திற்குள் 4:20 நுழைந்தது விஜயின் கார். குறிப்பிட்ட இடத்தில் அவர்களின் கார் நிறுத்தப்பட்டு பிரதமர் அலுவலகத்திற்கு சொந்தமான மற்றொரு காரில் விஜய் உள்ளிட்டவர்களை அழைத்துச் சென்றனர். விஜயுடன் வந்திருந்த ஜெகதீஷை ரிசப்ஷனை தாண்டி அனுமதிக்கவில்லை. 4:27 பிரதமரின் அறைக்குள் விஜய் மற்றும் சாய்குமார் இருவரையும் அனுப்பி வைத்தனர். மோடியின் செயலாளர் ஒருவர் இருவரையும் அமர வைத்தார். அறையின் உள்ளே இருந்து 4:30 வெளியே வந்த பிரதமர் மோடிக்கு இருவரும் வணக்கம் சொல்ல அவர்களுக்கு பதில் வணக்கம் வைத்தார் மோடி. அவருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து விஜய் மரியாதை செய்ய விஜயின் முதுகில் தட்டி கொடுத்து முதலமைச்சராக வந்தமைக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார் மோடி. இந்த சந்திப்பு குறித்து தமிழக அதிகாரிகள் தரப்பில் விசாரித்த போது பிரதமரிடம் பேசிய முதல்வர் விஜய் நெதர்லாந்திலிருந்து ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்கு நன்றி தெரிவித்ததை புன்னகையுடன் ஏற்றார் மோடி. அப்போது 12 வருடங்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் என விஜய் சொன்னபோது கோவையில் சந்தித்தோம் என்றார் மோடி. இதனையடுத்து தன் கையோடு கொண்டு வந்திருந்த கோரிக்கை மனுவை பிரதமரிடம் கொடுத்து இவைகளை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று விஜய் சொல்ல மனுவை பார்வையிட்ட மோடி அதிகாரிகளுடன் விவாதிப்பதாக சொன்னார். அதன் பிறகு பிரதமரிடம் தமிழகம் நலன் சார்ந்து விவாதிக்க நிறைய பிரச்சனைகள் இருந்தன. அதை பற்றி விஜய் விவாதித்திருக்க வேண்டும். பிரதமர் கூட விஜய் நிறைய பேசுவார் என எதிர்பார்த்திருக்கிறார். ஆனால் முதல்வர் விஜய் எதுவும் பேசவில்லை. அவர் பேசாததனால் பிரதமர் மோடியும் பேசவில்லை. மீண்டும் வணக்கம் சொல்லி விஜயை அனுப்பி வைத்து விட்டார் மோடி. மொத்தத்தில் இந்த சந்திப்பு வெறும் 5 நிமிடங்கள் தான். தமிழகத்தின் கெத்தை மோடியிடம் விஜய் காட்டியிருக்க வேண்டும். முதலமைச்சர் கூறிய எந்த அழுத்தத்தையும் மோடியிடம் விஜய் வைக்கவில்லை. ஆக மோடியுடனான சந்திப்பு வெறும் சம்பிரதாயத்திற்காகத்தான் இருந்ததை தவிர தமிழகத்தின் நலன் சார்ந்ததாக இல்லை. விஜயின் டெல்லி பயணம் தமிழகத்திற்கு ஏமாற்றம் என்கிறார்கள் அதிகாரிகள். மத்திய அரசு பணியில் உள்ள தமிழக அதிகாரிகளிடம் மோடி விஜய் சந்திப்பு விவாதிக்கப்படுவதால் அவர்களில் சிலரிடம் நாம் பேசிய போது பிரதமரிடம் கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனுவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அரசு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பாடுவதற்குரிய தெளிவுரையை உள்துறை அமைச்சகம் வழங்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார் விஜய். ஆனால் இந்த பிரச்சனையில் பிரதமரிடம் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கடந்த ஜனவரியில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். அதில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் கவர்னர் ஆகியோர் கலந்து கொள்ளும் அரசு நிகழ்வில் வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. எந்த இடத்திலும் முதலில் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்றோ 3ஆவதாகத்தான் மாநில வாழ்த்து பாடல் இடம்பெற வேண்டும் என்றோ குறிப்பிடவில்லை. அப்படி இருக்கையில் தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாடுவதற்கு எந்த தடையும் இல்லை. யாரிடமும் அனுமதி பெற வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த விஷயத்தில் கெத்தாக ஒரு முடிவை எடுக்க வேண்டிய விஜய் எதற்காக மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்க வேண்டும்? பிரதமருடனான சந்திப்பை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதை தவறவிட்டு விட்டார் விஜய். அதே போல மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கும் முரணாக கர்நாடக அரசு நடந்து கொள்வதை
பிரதமரிடம் முறையிட்டுள்ளார். பிரதமரிடம் முறையிடுவதை விட கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் முறையிட்டிருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி தற்போது விஜயின் கூட்டணி ஆட்சியில் பங்கெடுத்துள்ள சூழலில் ராகுல் காந்தி மூலமாக கர்நாடக அரசுக்கு நெருக்கடி தந்து தமிழகத்திற்கு சாதகமான முடிவை பெறுவதற்கு முயற்சி செய்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் மத்திய அரசிடம் முறையிடுவது தமிழகத்தை ஏமாற்ற முயற்சி. சோனியா மற்றும் ராகுலை விஜய் சந்திக்கும் பட்சத்தில் அவர்களிடம் மேகதாது பிரச்சனையை பேசி கர்நாடகாவின் திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அதிகாரிகள். இந்த நிலையில் பிரதமர் அலுவலகம் அறிவுறுத்தலின் பேரில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் அப்பாயின்மெண்ட் கிடைக்க அவரை சந்தித்தார் விஜய். இந்த சந்திப்பு 48 நிமிடங்கள் நீடித்தன. தமிழக திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளையும் தமிழகத்திற்கான நிலுவை நிதி தொகைகளையும் விரைந்து அனுப்பி தருமாறு கோரிக்கை வைத்துள்ளார். அதற்கு நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதிகளை புள்ளி விவரங்களுடன் விவரித்ததுடன் மாநில அரசிற்கான பங்கீடுகளை உரிய முறையில் தந்து வருகிறோம், அதனை முறைப்படியும் நேர்மையாகவும் செலவு செய்ய பாருங்கள் என அட்வைஸ் செய்திருக்கிறார் என்கிறார்கள் பாஜகவினர். ஆக விஜயின் டெல்லி பயணம் தமிழக நலன் சார்ந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.